வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நந்தியாவட்ட அரும்பில் இந்தமாரி பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அதாவது ஃபேப்ரிக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இல்லை நெயில் பாலிஷ் அடிச்சுக்கோங்க. இந்தமாரி எல்லா பூலையும் அடித்து வச்சாச்சு. இதை கொஞ்சோண்டு காம்பு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அதே போல் சம்மங்கி பூவில் இந்தமாரி கட் பண்ணிவிடுங்க. அந்த வளைவாக இருக்கிற இடத்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அதே போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வாங்க, ரொம்ப சிம்பிளான மாலை, ஆனால் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியில் ஃபஸ்ட்டு அந்த நந்தியாவட்ட அரும்பு எடுத்து நம்ம கோக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த குட்டியாக காம்பு விட்டால் தான் உங்களுக்கு கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் குட்டியாக காம்பில் இந்தமாரி கோத்துட்டு அப்படியே இழுத்துருங்க. சாதா பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ கோத்துட்டோம். இதுக்கப்புறம் சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி இப்போ கட்டுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கட்டிக்கலாம். அந்த நந்தியாவட்ட அரும்புக்கு மட்டும் ஊசி கொத்துக்கோங்க. ஊசியால் அதை கொத்துட்டு இதை நம்ம சாதாரணமாக எப்பவுமே பூ கட்டுற மாதிரி கட்டிடுங்க. அது போல் நம்ம 3 வருஷம் பூ கட்டிக்கலாம். 1 2 3 வச்சு கட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ திரும்ப அந்த அரும்பை கொத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 3 சம்பங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் போகும்போது கொஞ்சம் கேப் விட்டு கோத்திங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ திரும்பவும் சம்பங்கி வச்சு கட்டிக்கணும். நம்ம இந்த பக்கம் கட்டிட்டு இப்படி ரிவர்ஸில் இப்படி திருப்பி போட்டோன்னா பின்பக்கம் அழகாக அந்த அரும்பு அழகாக ஃபுல்லாக தெரியும். முன்பக்கம் பார்க்கக்குள்ள அந்த அரும்பு முன்பக்கமாக தான் இருக்கும். நீங்கள் பூவை டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இதே போல் தாங்க நம்ம அதை மாலை ஃபுல்லாகவே இதே போல் தான் கோக்க போகிறோம். நீங்கள் இந்த நந்தியாவட்ட அரும்பில் கலர் அடிக்காமல் நீங்கள் வேறு ஒயிட்டாகவே யூஸ் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கலர் பூ அரளிப்பூவை யூஸ் பண்ணிக்கலாம். அரளிப்பூவை வச்சுட்டு ஒயிட் கலர் நந்தியாவட்ட அப்படியே பெயிண்ட்லாம் பண்ணாத அரளிப்பூவில் இதேமாரி கூட நீங்கள் கோத்துக்கலாம். நான் சம்மங்கின்றனால ஒயிட்டாக இருக்கிறதுனால ரெட் கலரில் நெயில் பாலிஷில் இந்தமாரி கூட கலர் அடிச்சுக்கலாம். கலராக கூட நீங்கள் அந்த பூ அரும்பில் கட்டுங்க. சம்மங்கியும் சீக்கிரத்துலேயும் வாடாது. இந்த நந்தியாவட்ட அரும்பும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட்ட வேண்டியதாக நம்ம மாலை ஃபுல்லாக இதே போல் கட்டணும். கட்டிட்டு திருப்பினீங்கன்னா இப்போ அழகாக தெரியுது. பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாக கட்டிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் கட்டியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள், நடுவில் ரெட் கலர். இதாங்க மாலை. ரொம்ப ஈஸியான மாலை. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.